ஊரும் வீடும் உறவும். தாய் போயிட்டாங்கன்னு வச்சுங்க, நமக்கு வீடும் கிடையாது, உறவும் கிடையாது, எந்த அடையாளமும் இல்லை. இந்த தாய்க்கு இருக்கக்கூடிய அந்த அடையாளம், பாசம் இருக்கு பாருங்க, அது சொல்லி மாளாது. ஒருத்தன் இப்படிதான் இளைஞர் ஊர் சுத்தணும்னு ஆசை அவனுக்கு. அந்த காலத்துல தேசாந்திரம் போறதுன்னு சொல்லுவாங்க. ஊரெல்லாம் சுத்திட்டு வரணும்னு ஒரு தாய் கிட்ட வந்து ஒரு பையன் கேட்டான், அம்மா நான் தேசாந்திரம் போயிட்டு வரேன் அப்படின்னா ஊரை சுத்திட்டு வரேன், இன்னைக்கு ஊர் சுத்துறது தான், நான் நாடு நகரம் எல்லாத்துக்கும் போயிட்டு புதிய அனுபவங்கள் பலவற்றை பெற வேண்டும். ஏன்னா நான் இங்கே இருந்தேன்னா எனக்கு உலக ஞானம் கிடைக்காம போயிடும். அதனால நான் ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு அவன் வந்து கேட்கிறான். இந்த அம்மா வேணாண்டா இருதான்றாங்க, தாய் பாசம். ஆனா அவன் இல்ல நான் போய் தான் தருவேன். உடனே அவங்க சொல்றாங்க, சரிம்மா நீங்க சொல்றதெல்லாம் சரிப்பா, ஆனா எனக்கு ஒரே ஒரு ஒரு விருப்பம் இருக்கு, அதை மட்டும் நீ செஞ்சிரு, நீ போயிட்டு வா. என்ன விருப்பம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நீ எந்த திசையிலனாலும் போ, உலக ஞானத்தெல்லாம் பெற்றுட்டு வா. ஆனா ஒன்னே ஒண்ணு, நீ போகும்போது ஓய்வு எடுக்கணும், தங்கணும், தூங்கணும் அப்படின்னு ஒரு நிலை ஏற்பட்டா புளிய மரத்துக்கு கீழே நீ தங்கு. நீ எந்த ஊருக்கு போனாலும் சரி, ஓய்வு எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புளிய மரத்துக்கு கீழே உட்காரு. தூங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புளிய மரத்துக்கு கீழே தூங்கு. அடுத்து எங்கேயோ போயிட்டு 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிட்டு திடீர்னு என் மேல உனக்கு ஞாபகம் வந்தா, அம்மாவை பார்த்தே தீரணும் அப்படின்ற எண்ணம் உனக்கு வந்தா, திரும்ப வரும்போது வேப்ப மரத்துக்கு கீழே ஓய்வெடு, தூங்கு அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா அதுக்கு என்ன நான் பண்றேன், என்னை விட்டாலே போதும், உலக ஞானத்தை நான் பெற்றுட்டு வருவேன் அப்படின்னு அவன் அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆச்சு 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு, 4 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு. கடைசியில் என்ன ஆச்சுன்னா அவனுக்கு பயங்கரமான ஜுரம் வந்தது. பயங்கரமான ஜுரம். எங்க போனாலும் அது சரியாகிற மாதிரியே தெரியல. மருத்துவர்களை பார்த்தா, மருந்தை சாப்பிட்டா, உணவை சாப்பிட்டா, என்ன பண்ணாலும் அந்த ஜுரம் அவனை விட்டு போவே இல்லை. மெலிஞ்சு போயிட்டான். எப்பவுமே உடம்புல ரத்தம் இருக்கிற வரைக்கும் அம்மாவுடைய எண்ணம் வராது, ஆணவம் தான் விழிச்சிருக்கும். உடம்பு சரியில்லாத போச்சுன்னொடனே அம்மா தாயே எங்க இருக்க அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருவான். உடனே முடிவு பண்ணிட்டான், இதுக்கு மேல போதுண்டா சாமி, அம்மா முகத்துல முடிக்கணும், அம்மா கையால தண்ணி வாங்கி கொடுக்கணும், அவங்க மடியில விழுந்து அம்மா உன்னை பார்க்காம நான் எவ்வளவு ஏங்கி போயிட்டேன் அப்படின்னு சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டான். போகும்போது எந்த மரத்துக்களை தங்கினாவன், புளிய மரத்துக்களை தங்கினான். இப்ப திரும்ப வரணும்னு முடிவு பண்ணிட்டான். வேப்ப மரமா தேடி தேடி தங்கி அவன் வந்து சேர்றாங்க. இங்கிருந்து போகும்போது எவ்வளவு ஆரோக்கியமா இருந்தானோ அதே ஆரோக்கியத்தோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். ஏன் போகும்போது ஆரோக்கியம் கெட்டா அப்படின்னா, புளிய மரம் சூட்டுத்தன்மை உடையது. புளிய மரத்துக்கு கீழே எந்த செடி கொடியும் வளராது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எந்த செடி கொடியும் வளராது. அதனாலயே என்ன சொல்லுவாங்கன்னா, புளிய மரத்துல என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க, பேய் இருக்குது அப்படிம்பாங்க. உண்மையில் அது பேய் இருக்குதா இல்லையான்னு அவங்க நம்பிக்கைங்க. அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, மரங்களிலேயே நம்ம நாட்டில் இருக்கிற மரங்களிலேயே மிக மிக ஆபத்தான மரம் எதுனா புளிய மரம் தான். காரணம், 24 மணி நேரமும் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுதாங்க. மற்ற மரங்கள்லாம் பகல் நேரத்துல ஆக்சிஜனை விடுது, ராத்திரி நேரத்துல கார்பன் டை ஆக்சைடு விடுது. ஆனா புளிய மரம் மட்டும்தான் நச்சுத்தன்மை உடைய காற்றை, மூச்சு திணறலை ஏற்படுத்தக்கூடிய காற்றை பகலிலேயும் விடுது, இரவிலேயும் விடுது. அதனால இவன் போகும்போது உடல் நலம் கெட்டது. நமக்கு 2 சாப்பாடு தேவைங்க. ஒண்ணு வாய் வழியா போகுது, இன்னொன்னு மூக்கு வழியா போகுது. சுத்தமான காத்து நமக்கு உணவு தான். சித்தர்கள் அந்த காலத்துல வாரக்கணக்காக, மாத கணக்காக காற்றை மட்டுமே உண்டு உயிர் வாழ்ந்தார்கள். சாப்பிடாம, இன்னைக்கு நிறைய பேர் விரதம் இருப்பீங்க, சாப்பிடாம சில நாட்கள் நம்மால வாழ முடியும். பசி வந்தால் 10 பறந்து போகுங்கிறது உண்மைதான். ஆனா உடனே பறந்து போகாது. என்ன அந்த 10? மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை, தேனின் கசி வந்த சொல்லியவே தாமுறுதல் 10ம் பசி வந்தால் பறந்து போயிடும்பாங்க. ஆனா உயிரெல்லாம் போகாது. ஆனா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட நம்மளால சுவாசிக்காம இருக்க முடியாது. ஒருத்தர் இறந்து போறாருன்னா சொல்ற அடையாளமே என்ன, மூச்சு நின்று போச்சுன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய முதல் சாப்பாடு எது என்று சொன்னால் காற்று தான் நம்முடைய, அதனால உயிர் காற்று என்று அதை சொல்றாங்க.